இறக்குமதி செய்யப்படும் சீன பொருட்கள் மீது 104% வரி விதித்து அமெரிக்கா அதிரடி காட்டியிருக்கிறது. பரஸ்பர வரி விதிப்புக்கு சீனா ஆற்றிய எதிர்வினைக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக எச்சரித்திருந்த நிலையில் அறிவிப்பு தற்போது வெளியாகியிருக்கிறது. இரண்டாவது முறையாக அமெரிக்க அதிபர் ஆகியிருக்கும் டொனால்ட் ட்ரம்ப் பொருளாதார நடவடிக்கைகளில் கெடுபிடி காட்டி வருகிறார். எங்கும் எதிலும் அமெரிக்கர்களுக்கு முன்னுரிமை என்ற கொள்கையோடு செயல்பட்டு வரும் ட்ரம்ப் வரி விதிப்பிலும் கெடுபிடியாக மாறியிருக்கிறார். அமெரிக்காவால் பல நாடுகள் ஆதாயம் பெறுவதாக கூறும் ட்ரம்ப் தங்கள் நாட்டில் இறக்குமதி செய்யப்படும் மற்ற நாட்டின் பொருட்களுக்கு வரியை விதித்துள்ளார். அதன்படி வரி விதிப்பு நடைமுறையை கடந்த 4ஆம் தேதி அமல்படுத்தினார் ட்ரம்ப். இதன்படி இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 26% வரி விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதிகபட்சமாக சீனாவுக்கான வரி விதிப்பு 54% வரை நீண்டது. அடிப்படை வரியாக 10%, ஏற்கனவே இருந்த 10%தோடு 34% என்று 54% வரி விதிக்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த சீன அரசு அமெரிக்கா மீது பதிலுக்கு வரி விதித்தது. அதன்படி சீனாவில் இறக்குமதி செய்யப்படும் அமெரிக்க பொருட்களுக்கு 34% வரி விதிக்கப்படும் என்றும் இது நாளைய தினம் முதல் அமலுக்கு வரும் என்றும் அறிவித்தது சீனா. இதனால் கோபமடைந்த ட்ரம்ப் இந்த வரி விதிப்பு அறிவிப்பை திரும்ப பெறாவிட்டால் கூடுதலாக 50% வரி விதிக்கப்படும் என்று எச்சரித்தார். எனினும் அறிவிப்பை சீனா திரும்ப பெறாத நிலையில் முன்பே சொன்னது போல கூடுதலாக 50% வரி விதிப்பை அறிவித்திருக்கிறார் ட்ரம்ப். இதன் மூலம் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் சீன பொருட்களுக்கு 104% வரி விதிக்கப்படும். இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகத்தில் இந்த வரி விதிப்பு நடவடிக்கை நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக ட்ரம்பின் இந்த அதிரடி நடவடிக்கை உலக நாடுகள் மத்தியில் விவாதத்தை கிளப்பியுள்ளது. எனினும் முன்னதாக ட்ரம்பின் வரி விதிப்பு அறிவிப்பு குறித்து பதிலடி கொடுத்திருந்த சீனா வரியை அதிகரிப்போம் என்று மிரட்டி அமெரிக்கா தவறுக்கு மேல் தவறு செய்து வருகிறது. மேலும் இதனை ஒருபோதும் ஏற்க மாட்டோம், கடைசி வரை போராடுவோம் என்று குறிப்பிட்டிருந்தது.